அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து ஜூலை 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு புதன்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்குமான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். முதல்ல நம்ம கிரக நிலைகளை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வாரம் விசேஷமான நாட்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பலனுக்குள்ளே போவோம். திருக்கணிதப்படி கிரக நிலைகள் ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, கடகராசியில் சூரியன் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, கும்பராசியில் ராகு பகவான், மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் இந்த வாரம் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், இதன் அடிப்படையில் தான் இந்த வார பலன் உங்களுக்கெல்லாம் இருக்கும். முதல்ல இந்த வாரத்தில் அடுத்தபடியாக விசேஷமான நாட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். ஜூலை 16ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கு சுபநாள். ஏதாவது நீங்கள் நல்ல காரியங்கள் பண்ணுறதாக இருந்தால் பண்ணலாம். ஜூலை 17 வியாழக்கிழமை ஆடி மாதம் ஆரம்பம். அன்றைக்கும் சுபநாள் தான். ஏதாவது ஒரு சுப காரியங்கள் பண்ணுறதாக இருந்தால் பண்ணலாம். ஜூலை 18 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கரிநாள். எல்லா விதமான விசேஷங்களையும் அவாய்ட் பண்ணக்கூடிய நாள். அதனால் அன்றைக்கி ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி அஷ்டமி திதி. ஸோ அஷ்டமி திதியில் அன்றைக்கி கால அஷ்டமி, பைரவருடைய வழிபாடு ரொம்ப அன்றைக்கி விசேஷம். சந்தர்ப்பம் இருந்தால் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள். அடுத்தபடியாக ஜூலை 19 சனிக்கிழமை அன்றைக்கி நவமி திதி. ஸோ அன்றைக்கும் இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கு கோயிலுக்கு போனீங்கன்னா வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம். யாரெல்லாம் கார்த்திகை விரதம் இருக்கணும்னு முருகனுக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்கு விரதம் இருப்பது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக ஜூலை 21 திங்கட்கிழமை அன்றைக்கு சுபநாள். குறிப்பாக நமக்கு 18 சித்தர்கள் தெரியும். அதில் மச்சமுனி சித்தருடைய ஜெயந்தி அன்றைக்கு இருக்குது. ஸோ சித்தர் வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க மச்சமுனி சித்தருடைய வழிபாடு அன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரதோஷம். பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடியது ருண விமோசன பிரதோஷம், நம்முடைய நோய் கடன் தீர்வதற்கான பிரதோஷம். ஆகையினால வாய்ப்பு இருக்கிறவங்க அத்தனை பேரும் சந்தர்ப்பம் இருந்தால் சிவ தரிசனம் அன்றைக்கு நந்தியம் பெருமானுடைய வழிபாடு பண்ணும் பொழுது நம்முடைய அத்தனை தோஷமும் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இறையறலால் உண்டு. இனி இந்த வாரத்தில் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் முதல்ல எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். நமக்கெல்லாம் தேவை வேலை, அப்புறம் பிஸ்னஸ், ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் வரணும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது எப்பயுமே உங்களுக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த சனி பகவான் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பார்த்துருந்தாலே வேலை இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக உடல் உழைப்பு சார்ந்த மாத சம்பளம் வாங்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் எதில் வேணாலும் இருக்கலாம். பட் உங்களுக்கு வேலை இருக்கான்னா டெஃபினட்டாக வேலை இருக்குது. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியே வந்துட்டீங்க, வெளியேற்றப்பட்டுட்டீங்களாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரம் வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. எனக்கு வயசாயிருச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை உண்டு. ஸோ இந்த வேலை இருக்குது, பட் வேலையில் எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் 4 இருக்க. 4 அப்படின்னாலே அன்சாட்டிஸ்ஃபைடு ஜாப். ஸோ எவ்வளோ உயர்ந்த பதவியில் நீங்கள் இந்த வாரம் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் திருப்தி இல்லாத சூழ்நிலைகள், உங்கள் கூட இருக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணாத வாய்ப்பு, உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒத்துழைப்பு கொடுக்காத வாரமாக உங்களுடைய ஜாப் இந்த வாரம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வாரத்தில் அடுத்தபடியாக நம்முடைய பொருளாதார நிலைகள் இந்த வாரம் ஏதாவது கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் இருக்கான வருமானங்கள் இருக்குது. எந்த சனி உங்களுக்கு வேலையை கொடுக்குறாரோ அந்த சனி தான் உங்களுக்கு செலவுகளையும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் முயற்சிகள் பண்ணால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் அதுக்கு கொடுக்கக்கூடிய விலை பெருசு. ஸோ நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் அத்தனை காரியங்களும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த வாரம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்குது.
ஸோ பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், இந்த லாபம் எங்கேயோ ஒரு விதத்தில் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மூவ் பண்ணுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் நல்ல விதமாக டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்குமான்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா கும்பிடுங்க. அது மட்டும் இல்லை, முருகப்பெருமான நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். கையில் பணம் தனம் இருக்குது, மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட முயற்சி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். பட் இந்த வாரத்தில் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் ஏதாவது நம்ம முயற்சி பண்ணால் காரியங்கள் கைகூடி வருமா, சக்ஸஸ் ஆகுமான்னா ட்ரை பண்ணுங்கள். சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் இல்லை. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கார். இது உங்களுக்கு பெரிய பலம். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறத வாய்ப்பை பயன்படுத்திங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா தேருமாங்கிறவங்களுக்கு தேர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. நான் ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கலாமா, வாங்குங்க. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக கிரக நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்கும். எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு இந்த வாரத்தில் புதுசாக ஏதாவது லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இது ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க வழியே கையில் பணம் பெருசாக லாபம் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் மகசூல் இருக்க வழியே லாபம் பெருசாக இந்த வாரத்தில் இல்லை. மேனுஃபேக்சரிங் நீங்கள் லைனில் இருந்தாலும் அதுவும் சுமாராக தான் இருக்குது. இந்த வாரத்தில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வேலை இருக்குது. பட் வேலையில் பெருசாக நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இல்லை. வேலையில் இந்த வாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரம் ஏதாவது பிஸ்னஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குமான்னா நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பிஸ்னஸால் நம்ம வாழ்க்கையில் பெருசாக சேஞ்ச் ஆகிடும், லாபம் வந்துடும், ப்ராஃபிட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த வாரம் குறைவு. நல்லா பிஸ்னஸில் அடைக்கி வாசிங்க. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் முருகப்பெருமானையும் நல்லா கும்பிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலே குரு இருக்கார். தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்குது. மணி ரொட்டேஷன் இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ இந்த வாரம் பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணால் இந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இருந்தால் கூட அவங்க வாங்கின நட்சத்திரம் சுக்கிரன் 12 இருக்கார். போராட்டம் தான். ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து வாங்க.
இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ 12ஆம் இடம் உங்களுடைய தூக்கம், அங்கே சுக்கிரன் இருக்கிறது பெருசாக இல்லை. இந்த வாரத்தில் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு யோசித்து செயல்படுங்க. எல்லாமே நம்பிக்கைக்குரிய மாதிரி இருக்கும், எதுவுமே சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக யாரெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு போகலை, சேல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஆடி மாதமாக இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் பேச்சு நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் மகசூல் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த வருமானங்கள் லாபம் கைக்கு வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக அம்மாவுடைய ஆதரவை அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய யூக வணிகங்கள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். ஆக இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய கரியருக்குரிய கிரகம் செவ்வாய், அவர் 3ல் இருக்கார். அந்த செவ்வாயும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. வேலை மாற்றம் இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மாறுறதுக்கான வாய்ப்பு, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க வேலையில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராஜெக்ட் மாறுறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு கடன் இருக்குன்னா உடல் ஆரோக்கியம் நார்மலாக இருக்கும், இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ ஓரளவுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவனோடு கூடிய அம்பாளை இந்த வாரம் முழுவதும் தரிசனம் பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த வாரத்தில் முதல்ல வருமானம் நிறைய இருக்குது, செலவுகள் அதை காட்டிலும் கூடுதலாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டே இருக்கார். முயற்சிக்குரிய புதன் உங்கள் ராசியில் இருக்கிறது. ட்ரை பண்ணுங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எதுலேயுமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியில் சூரியன் இருக்கார், புதன் இருக்கார். இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த வாரம் நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சனி பார்க்குறது சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். அதனால தான் நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்கன்னே. புதன்னா ஆக்டிவேஷன் அர்த்தம், சுறுசுறுப்புன்னு அர்த்தம். ஸோ எந்த அளவுக்கு அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் கையாள்வீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய துறையில் ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு நன்மைகள் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. எதிர்பாராத டெம்பரவரி ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் செட் ஆகிறதுக்கு, அல்லது நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு, அல்லது அவங்க உங்களை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருந்தால் சேலாகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். யாரெல்லாம் பெருசாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபத்தை வருமானத்தை இந்த வாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். அதுலேயும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்தீங்கன்னா
இந்த வாரம் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கான 8ஆம் இடத்துல ராகு. உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் பண்ணலாம். எதிர்பாராத பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இது அத்தனையுமே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் செவ்வாயும் இது உங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறது. பேச்சை குறைங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. அதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் துர்க்கையும் சிவபெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் இந்த வாரம் உங்களுடைய ராசியில் செவ்வாய் கேது இருக்காங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இந்த வாரம் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க, இது ரொம்ப முக்கியம். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது, எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், கரியரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜாப் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், வேலை இல்லாமல் இல்லை. பட் அந்த வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. உங்கள் சர்வீஸ்க்குரிய சனி 8ஆம் இடத்துல இந்த மாதம் வக்ரகதி வேறு ஆகிறாரு. வக்ரம் அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். குறிப்பாக வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள். ஸோ எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, இன்சென்டிவ் வரல, போனஸ் வரல, அரியர்ஸ் வரல, எனி மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஸோ வேலையில் சுப்பீரியர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கொலீஸ் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதுவுமே இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. மறுபடியும் வேலையில் ரொம்ப நிதானம், அவசரப்பட்டு ஜாபாக வர்றது, வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறது, இருக்கிற கம்பெனிக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பேப்பர் போடுறது, இது அத்தனையும் அடக்கி வாசிங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் மூவ் பண்ணுங்கள். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏதாவது நடக்காமல் இருந்தால், இது ஆடி மாதமாக இருந்தாலும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த வாரம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டு. குறிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்க எதிரிகள் விஷயத்தில் மிக கவனம். எல்லாமே நல்லது நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம், எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இருக்கும். நல்லா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த வாரம் கொஞ்சம் கவனம். ஸோ இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமான்னா ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க. இந்த வாரத்தில் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஏதாவது புதுசாக உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் ஈடுபடுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுங்க. எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் அப்படிங்கிறதுல உங்களுடைய தாட்ஸ் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இந்த வாரம் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் நல்லா வணங்கிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் நிறையவே இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, இது ஆடி மாதமாக இருந்தால் கூட வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஏதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணுன்னாலும் இந்த வாரம் நடக்கும். ஸோ ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நான் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாத முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். எல்லா முயற்சிகளும் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் போராட்டம் ஜாஸ்தி. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும்.
ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு வெயிட் பண்ணுறேங்கிறவங்க பாசிபிலிட்டிஸான ஒரு விஷயம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, பட் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருக்குது. ஏன்னா உங்கள் சர்வீஸில் ராகு இருக்கார், அவர் வாங்கின சாரம் குரு இருக்கார். இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருந்தால் கூட ஏற்றம் முன்னேற்றம் இருக்கும். ஸோ வேலையில் யாரெல்லாம் உங்களுடைய சுப்பீரியர் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அது இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருந்துகிட்ருக்கு. லவ் அஃபேர் இருந்தாலும் லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம். இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பெருசாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த வாரம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணலைன்னா கூட நார்மலாக நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸே உங்களுக்கு வருமானத்தை சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க அடக்கி வாசிங்க. எல்லா விதமான குறிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆகல, சின்ன சின்ன தடை எதில் என்ன, நீங்கள் ஸ்பெக்குலேஷனில், ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் எல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் இந்த வாரம் உங்களுக்கு வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகா கணபதியுடைய வழிபாடு, குறிப்பாக ஆஞ்சநேயருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது முன்னோருடைய சொத்து இருக்கா அப்படின்னா கிடைக்கும். முன்னோருடைய சொத்துனால எனக்கு பெருசாக இது வரைக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி, அரியர்ஸு, இன்சூரன்ஸு, டிவிடெண்டு இது மாதிரி எதுவுமே வரலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. எதுவுமே இல்லை, நான் கொடுத்த பணங்கள் வருமானா அந்த பணம் தவணை முறையில் வர்றதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது நான் முயற்சி பண்ணேன்னா, பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவேன்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் இந்த வாரம் பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது. ஸோ நீங்கள் எகன் அண்ட் எகன் ஒவ்வொரு விஷயத்துலையும் ட்ரை பண்ணால் மட்டும்தான் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு காலதாமதப்படுத்துவார் அல்லது உங்களை லேட் பண்ண வைப்பார். அதுலேருந்து மீள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்கணும். ஸோ இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி இருக்கார், அவர் வக்ரகதியில் இருக்கார். ஆக வேலை இல்லாமல் இல்லை, வருமானம் இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக இருக்குது. பட் இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார், சுக்கிரனும் இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. அவசியம் இல்லாமலுடைய கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களை காலகட்டங்களில் இந்த வாரத்தில் லோனை அப்ளை பண்ணியிருந்தாலும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் விவசாயத்தில் நீங்கள் இருக்கீங்களோ ஓரளவுக்கு லாபம், மகசூல் இருக்குது. பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்தி தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, நல்ல வருமானமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரர் இருந்தாலும் அவராலும் இந்த வாரம் பெரிய லெவலில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ராசி நாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார்.
அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைன்னு தான் சொல்லணும். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் குறிப்பாக பெண் தெய்வ தரிசனமும் நல்லா பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குமான்னா பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ பிஸ்னஸில் ஏதாவது முதலீடு பண்ணலாமா, ஏதாவது லாபம் கிடைக்குமா, கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுட்டு இருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானம் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு இது ஆடி மாதமாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி இருக்கார். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அசால்ட்டாக இந்த வாரம் இருக்காதுங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபையரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஒருவேளை பிரேக்கப் ஆகியிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் இந்த வாரம் சம்பாதிப்பதற்கு, பணத்தை செலவு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது. டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லாதவங்க வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். அதே உங்களுடைய 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. யாரெல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு குருவுடைய இருக்கிறதுனால இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்களோ கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களும் ப்ராஃபிட்டை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே இந்த வாரம் சிறப்பாக இல்லை. அது ரேஸாக இருக்கட்டும், லாட்டரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், பொறுமை நிதானமாக இருங்க. விட்டதை பிடிக்கணும் பெருசாக ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் கிரக நிலைகள் சுமாராக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவபெருமானையும் குறிப்பாக பிரம்மாவையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ உங்களுடைய ஜாப் ப்ரொஃபஷன் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேஸு, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, எனக்கு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம். முதல்ல வேலை இருக்கான கண்டிப்பாக வேலை இருக்குது. ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா சனி உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார். சனி பார்த்தாலே ஏதாவது ஒரு ஜாப் இருக்குன்னு தான் அர்த்தம். குறிப்பாக வேலை தேடுறவங்க, வேலையை விட்டு வெளியில் வந்துட்டவங்க மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. யாரெல்லாம் ஏஜ் ஆயிடுச்சு வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். நல்லதொரு வேலை உங்கள் வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. பட் வேலையில் பெரிய ஒர்க் லோட் இருக்கும், ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது, ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணால் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வாரம் நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். அது மட்டும் இல்லை, வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் வருமானங்கள் நிறையா இருக்குது. செலவுகளும் உங்களுக்கு அதிகப்படியாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலையும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நார்மலாக இருக்குது.
பிஸ்னஸில் நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி தோற்றம், பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் அடைக்கி வாசிங்க. ஹையர் ஸ்டடியில் பிரேக், ஹையர் எஜுகேஷனில் தடை இருக்குது. இந்த வாரம் அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் பூர்த்தியாகும். ஒரு பக்கம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆக மாட்டால் பரவாயில்லாமல் இருக்கும். ராகு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார், குரு பார்க்குறார். எதிர்பாராத உதவிகள் கட்டும். ஸோ இந்த வாரத்தில் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு இயற்கையாகவே இந்த வாரம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஆக அந்த தெய்வ அனுகூலத்தால் உங்களுடைய திருப்தியற்ற எல்லா விஷயத்திலையும் நீங்கள் அதை திருப்திப்படுத்திக்குங்க. அது மட்டும் இல்லை, தேடுதல் என்பது இந்த வாரம் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் தேடுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லை, எதை முதல்ல செய்யணுங்கிறத முடிவு பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது, அதுக்கான பிளானிங்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் சிவனையும் பெருமாளையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வருமானங்கள் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்த குரு, ராகு எல்லாமே தொடர்பு கொள்கிறாங்க. ஆக வருமானங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்தால் கூட செலவுகளும் உங்களுக்கு அருகே இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். முதலீடு பண்ணுற அளவுக்கு வசதி இல்லாதவங்க தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமானா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் 6ல் இருக்கார். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆவானா கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. யாரோடைய உதவியை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். இந்த வாரத்தில் இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம், இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான வாய்ப்பு இதுவும் கோச்சாரத்தில் கிரகங்களால் உண்டு. பட் உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி, தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க. தன்னம்பிக்கை மெயினாக முக்கியம். ஸோ நம்மளால் இது முடியும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. சனி இருந்தாலே தைரியம், தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். அந்த மாதிரியான மனநிலைகள், எண்ணங்கள், சிந்தனைகளை மாற்றுங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ரொம்ப 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 கவனமாக இருங்க. எதுவுமே நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் யூக வணிகங்கள் எல்லாமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும், லாபத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. நல்ல பொறுமை, நிதானம், விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், மனப்பான்மை எதுவுமே இந்த வாரம் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்கக்கூடிய வருமானங்கள் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி இருக்குது. பெரிய லெவலில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு இருக்கார். வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் சுப்பீரியர் யாரும் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை ரசித்து பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடும் சிவ தரிசனமும் ரொம்ப முக்கியம். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, கொஞ்சம் லாபம் குறைவு. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு.
ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் கவனம். ஸோ இந்த வாரத்தில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் இந்த வாரம் சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள், உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் அமைவார்கள். ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக குழந்தைக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல விதமாக அமையும். இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் காரியங்கள் நடக்குமான்னா நார்மலாக தான் இருக்குது. புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த வாரம் இல்லை. நீங்கள் யாரை பெருசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க பெருசாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. நல்லா பெருசாக யாரையும் நம்பி பண்ண வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஆக பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை ஒரு பக்கம் சுமாராக தான் இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேன், சர்வீஸில் இருக்கேங்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட் அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ வேலையில் ப்ரொமோஷன், வேலையில் இன்க்ரிமெண்ட்டு, வேலையில் இன்சென்டிவ், ஏதோ போனஸு, அரியர்ஸு இதெல்லாமே மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் அல்லது கிடைக்கும். உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணும்போது இன்னுமே நல்ல ஒரு ரெகக்னைஸ் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். கடன் கிடைக்கிறதுலையுமே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் ரொம்ப கவனம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்புகளை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இது ஆடி மாதமாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் நல்ல விதமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட், விசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தேன், அது கிடைக்கல, வரலைங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இந்த வாரம் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இந்த வாரம் மகாலட்சுமியும் பெருமாளையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய தொழில் எப்படி இருக்குது? பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். லாபம் வர்ற மாதிரி தோற்றம், லாபம் கையில் வரல. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷகரமாக இருக்குது. பெரிய லெவலில் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஃபர்தராக நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். இந்த வாரத்தில் பெரிய லெவலான இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இது ஆடி மாதமாக இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிதி நிலைமை, வருமானங்கள் உண்டு, செலவுகள் அதுக்கு மேலே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்கள். பெரிய லெவலில் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னா இல்லை. வேலை இருக்குது, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. பார்க்கும் வேலையை விட்டு நம்ம வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் அப்படி தான் இருக்குது. அல்லது வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய நோய் குணமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களும் கடன் ஏதோ குறைவதற்கு அல்லது அடைவதற்கான ஒரு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கேன், என்னுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்கான்னா நார்மல். ஸோ யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நான் அஃபேரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது நல்ல விதமாக முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது.
ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. அரசியலில் எதிரிகளாக நமக்கு தொல்லைகள் பிரச்சனைகள் இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ நார்மலாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பெருசாக நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதுக்காக விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. பெரிய லெவலில் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். யூக வணிகங்கள் எல்லாம் நார்மலாக இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம ஏதோ ரூபத்தில் பிரிஞ்சிப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் குறிப்பாக துர்க்கையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.